பால் தேவை போக பாலை மற்ற பொருட்களை மாற்றுறாங்க சார். இதில் முக்கியமாக தயிராக மாற்றலாங்க சார். பாலுக்கும் தயிருக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, பாலுக்கு இரும்பு சத்து கிடையாதுங்க சார். ஆனால் அதை தயிராக ஆக்குனீங்கன்னா அதில் உங்களுக்கு இரும்பு சத்து கிடைக்குங்க சார். முதல் பாயிண்ட். ரெண்டாவது, தயிர்ன்றது ஒரு கிருமிகளால் உருவாக்கப்படுது. ஸோ நீங்கள் தயிராக இருக்கும்போது அந்த புளிப்புத்தன்மை உங்களுக்கு கிடைக்கும், இரும்பு சத்தும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் தயிரில் நீங்கள் தண்ணீரை சேர்க்கும்போது அது மோராக மாறுதுங்க சார். அது இல்லாமல் தயிரை நாங்கள் லஸ்ஸியாக மாற்றி உங்களுக்கு கொடுக்குறோம். குழந்தைகளுக்கு பிடிக்குமேன்றதுக்காக டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் கொடுத்துட்டு இருக்கோம். அதை விட யோகட்னு ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறோங்க சார். இனிப்பு தயிர்னு சொல்கிறோம்ல சார், அதுக்கான சில கல்ச்சர் சார். LBSTன்னு சொல்கிறாங்க சார். லாக்டோபேசிலஸ் பல்காரிகஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் லாக்டிஸ் 2 கிருமிகள் அதில் போடப்பட்டு அதில் சர்க்கரை சேர்க்கப்பட்டு அது இனிப்பான ஒரு பொருளாக மாற்றுறங்க சார். இந்த பொருளை நீங்கள் சாப்பிடுகிற போது, சாப்பாட்டுக்கு முன்னால் இந்த பொருளை சாப்பிட்ணுங்க சார். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சோறை சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கான பசி நல்லா எடுக்கும், ஜீரணம் நல்லா ஆகும், உங்களுக்கு சக்தி கிடைக்கும். அடுத்து ஃப்ரோசன் ப்ராடக்ட்னா ஐஸ்கிரீம் சார். இது உங்களால் வீட்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் சார். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பால் எடுத்துக்கிறோம், பால் கூட க்ரீம் எடுத்துக்கிறோம். அதான் ஐஸ்கிரீம்னு பேருங்க சார். க்ரீம் எடுத்துக்கிறோம், பால் பவுடர் போடுறோம், ஸ்டெபிலைசர், எமல்சிஃபையர், சுகர், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்தால் அதுக்கு பேர் ஐஸ்கிரீம் மிக்ஸ்னு பேருங்க சார். இந்த மிக்ஸ் ஆக்கி அதில் ஏரை இன்கார்பரேட் பண்ணி -5 டிகிரியில் அந்த குழம்பா வெளியில் வருங்க சார். இதை கலெக்ட் பண்ணி -34 டிகிரியில் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா அதான் ஐஸ்கிரீம்னு சொல்கிறோங்க சார். ஒரு நாளைக்கு ஒரு ஐஸ்கிரீம் தாராளமாக சாப்பிடலாம் சார். அதுக்கு அடுத்தது இருக்குங்க சார் கோயாகுலேட்டட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறேன் சார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலை சுட வச்சு நம்ம அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழத்தை மேலே புழிஞ்சு விட்டாங்கன்னா மேலே தனியாக ஒரு திரவமோ கீழே ஒரு திடப்பொருளும் திரும்பும் சார். இதுக்கு பேர் பன்னீர் அப்படின்னு சொல்கிறோம் சார். அந்த பன்னீர்லேருந்து ஒரு திரவமாக ஒன்று பிரியுது இல்லைங்க சார், அதுக்கு பேர் வே அப்படின்னு பேருங்க சார். எக்ஸசைஸ் செய்கிறவங்களாம் பாடி பில்டிங்காக ஒரு பவுடர் யூஸ் பண்ண அதுதான் சார். நீங்கள் அங்கே போய் அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த வடிகட்டின அந்த தண்ணியில் கொஞ்சோண்டு சுகர் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அதில் ஆல்புமின், குளோபுலின் 2 புரோட்டீன் இருக்குங்க சார். உங்களுக்கு புரதச்சத்து கிடைக்கும். இதே மாதிரி சீஸ்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது சார். அந்த சீஸ் உங்களால் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அதில் ரெனேட்னு ஒரு என்சைம் இருக்குங்க சார். அந்த என்சைம் போடுகிற போது அது ப்ரிப்பேர் ஆகி அது லாங் ப்ராசஸ் சார். அது பண்ண முடியாது. இது கோயாகுலேட்டட் ப்ராடக்ட். அடுத்து ஸ்வீட்ஸ். இந்த ஸ்வீட்ஸில் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, பாலில் 87% தண்ணி இருக்குங்க. ஒரு கடாயில் பாலை ஊற்றிட்டு ஒரு 100 லிட்டர் ஊற்றின்னு வச்சுக்கோங்களேன், 4ல் 1 பங்கு 25 லிட்டராக மாறுற வரைக்கும் நீங்கள் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா பாலில் இருக்கக்கூடிய நீர் ஆவியாயிடும். ஆவியானதுக்கப்புறம் சர்க்கரையை போட்டு கலந்தீங்கன்னா அது பால் கோவாவாக ஆகிடும். சப்போஸ் அதில் சர்க்கரை போடாமல் எடுத்தீங்கன்னா அது அன்சுகர்டு கோவா. அந்த அன்சுகர்டு கோவா உருண்டையாக்கி நீங்கள் பொரிச்சு எடுத்தீங்கன்னா அதுதான் குலாப் ஜாமுனாக மாறும். அதே போல் பன்னீர் மாதிரி எடுத்துட்டு சன்னான்னு ஒன்று பிரித்து எடுத்து அதை குளோபாக்கி சர்க்கரையில் போட்டிங்கன்னா அதுதான் ரசகுல்லா. க்ரீம் செப்பரேட்டர் அப்படின்னு ஒரு இயந்திரம் இருக்குங்க சார். அது வழியாக பாலை விடுகிற போது பாலில் இருக்கக்கூடிய கொழுப்பு பொருட்கள் தனியாகவும் கொழுப்பற்ற பொருட்கள் தனியாகவும் பிரிஞ்சிருங்க சார். அந்த மேலே வரக்கூடிய பொருளுக்கு க்ரீம் அப்படின்னு பேருங்க சார். அந்த க்ரீனை சேர்ன் பண்ணால் பட்டராக மாறுங்க சார். 82% கொழுப்பு. அந்த பட்டரை 108 டிகிரி 3 மணி நேரம் வச்சிங்கன்னா நெய்யாக மாறிடுங்க சார்.